தூரப்பட்டு போகிற வாழ்க்கை கூட. எல்லாத்தையும் அறிந்தவர் தான். என் வாழ்க்கையில் பிரச்சனை அவருக்கு தெரியும். நான் அவர் சமூகத்தில் காத்திருங்களேன், ஆண்டவர் நடத்துவார். அவர் சமூகத்தில் வெயிட் பண்ணுங்களேன், ஆண்டவர் நடத்துவார், பேசுவார். இதுதான் வழின்னு சொல்லுவார். இந்த வழியில் போ, இந்த வழியில் போகாதன்னு வார்த்தை வரும், நிச்சயம் வரும். அவர் பேசுகிற தெய்வம். ஆமென். கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, மூக்கிருந்தும் முகராத, வாயிருந்தும் பேசாத, மண்டை இருந்தும் சிந்திக்காத அல்ல, பேசுகிற தெய்வம். ஆமென். கால் இருக்கும், நடக்க வராது. கை இருக்கும், எழுப்பி தொடாது. ஆனால் என் தெய்வன் தொட்டு சுகமாக்குகிறவர். ஆமென். அவர் நடந்து வரும் பொழுது நிழல்பட்டு என்ன செய்வார்? சுகமாக்குறதே ஜனங்கள் அநேகமாக இருக்கிறாங்க. அவர் பார்வை பார்க்கும் பொழுது பிசாசு நடுங்கி என்ன செய்கிறது? ஓடுகிறது. ஆமென். என் தேவனுடைய பார்வை கூட பயங்கர பவர்ஃபுல்லானது. அல்லேலூயா. வேதம் சொல்ல, அவர் இமை என்னை சோதித்தருகிறது. அவருடைய கண்ணும் இல்லை, அவருடைய இமை கூட என்ன செய்யுது? வேலை செய்யுது. அல்லேலூயா. என் தேவன் அற்புதமானவர். நம்ம ஆராதிக்கிறவர் பெரியவர். அவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க, காத்திருங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க தான் ஆசீர்வாதம். தூரப்பட்டு போயிட்டோம் அப்படின்னா பண்ணி தீக்கிற தவிடு கூட என்ன செய்யாது? கிடைக்காது. இளையகுமாரன் போனதுக்கப்புறம் யோசிக்கிறான், என் தகப்பனிடத்தில் வேலைக்காரனுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு உண்டு, ஆனால் நானும் என்ன செய்கிறேன்? அவருடைய குமாரனாக இருந்தும் பன்றி திங்கிற தவிடு கூட என்ன செய்கிறேன்? கஷ்டப்படுறேன். மீண்டுமா என் தகப்பனிடத்துக்கு போவேன். அந்த இருதயம் வரணும். அல்லேலூயா. ஒருவேளை நான் இது வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சுருக்கலாம், என்னுடைய விருப்பத்தை செய்திருக்கலாம், என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம். என் இருதயம் சொல்லணும், இனி அப்படி நான் என்ன செய்ய மாட்டேன்? அல்லேலூயா.